ஈவே ராமசாமியை பற்றி உன் கருத்து என்னன்னு கேளுங்க, திமுகவோட கருத்து தான் ஜோசப் விஜய் கருத்து. நீட்டு பரீட்சையை பற்றி உன் கருத்து என்னன்னு கேளுங்க, ஜோசப் விஜய் கருத்தும் திமுக கருத்தும் ஒரே மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வந்து திமுகவும் ஒன்றிய அரசுன்னு சொல்லுது, ஜோசப் விஜயும் ஒன்றிய அரசுன்னு தான் சொல்கிறாரு. இவங்க திமுகலேருந்து எந்த விதத்தில் இவங்க மாறுபட்டிருக்காங்க சொல்லுங்கள்? திமுகவோட எதிர்ப்பு ஓட்டுகளை சிதறடிக்கிறதுக்காக நம்ம வந்து ஒரு பக்கம் அவரோட மிஷினரி கைக்கூலின்னு சொல்கிறாங்க. அது உண்மை என்னங்கிறது, அது உண்மைத்தன்மை இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் தான் பல நோக்கர்கள் பல சகோதரர்களும் சொல்கிறாங்க. இந்த பிஜேபிக்கு வளர்த்திய தமிழகத்தில் வந்து கட்டுப்படுத்தணுங்கிற ஒரு காரணத்துக்காக தான் இறக்கியிருக்காங்கங்கிறாங்க. அதுவும் அதோட உண்மைத்தன்மையும் தெரியல. ஆனால் அவர் இது வரைக்கும் இந்த மாநில அரசை எதிர்த்து எங்கேயாவது வலிமையாக குரல் கொடுத்துருக்காரா, வலிமையாக போராட்டம் நடத்தியிருக்காரா? எதையுமே செய்யாமல் இருக்கக்கூடிய ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாலிட்டிஷியன் அவர். அதனால் அவரெல்லாம் பிஜேபியை பற்றியோ அண்ணாமலையை பற்றியோ எங்களுடைய போராட்டங்களை பற்றியோ பேசுகிறதுக்கு எந்த விதமான அருகதையும் இல்லாதவங்க. அவங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாலிடிக்ஸ் பண்ணிகிட்ருக்காரு. வெள்ள நிவாரணமாக எல்லாரும் வீட்டுக்கு வாங்க, யாராவது தலைவர்களுக்கு நினைவு நாள் மறைந்த நாள் அதுவா அந்த படத்தை வீட்டிலேயே வச்சு ஃபோட்டோ பிடிச்சி நான் அனுப்பிச்சிடுறேன். எந்த நல்லது கெட்டதுலேயும் போய் கலந்துக்கிறது கிடையாது. தொண்டர்களுக்கு கல்யாணமாக அவங்கள வீட்டுக்கு வர சொல்லு, தொண்டை வீட்டில் செத்துப்பிட்டானா அவங்கள இங்கே வீட்டுக்கு வர சொல்லு, நான் துக்கம் கேட்டு அனுப்புகிறேன். இந்த ஆண்ட மனோபாவத்தில், நம்ம ஊரில் சொல்லுவாங்களே ஆண்ட அடிமை, அந்த ஆண்ட மனோபாவத்தில் ஒரு தன்னை வந்து ஒரு பெரிய ஒரு பண்ணையார், ஒரு ஜமீன்தார், அந்த மாதிரி ஒரு மிதப்பிலேயே அவர் ஜோசப் விஜய் அவர்களுடைய செயல்பாடுகள் இருக்குது. ஜோசப் விஜய் வந்து போகிற போக்கில் வந்து பாசிசமா அப்படின்லாம் பேசி இது பண்ணுவார். அதனால் இப்போ அவர் வந்து திமுகவோட பி டீமாக தான் அவர் பார்க்கப்படுறாரு. நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். கமலஹாசனை இறக்கி பார்த்தாங்க. கமலஹாசன் கடைசியில் திமுகட்டியே போய் சரண்டர் ஆகி ஒரு ராஜ்யசபாக்காக அவர் நாக்கை தொங்க போட்டு நிற்கிறாரு. நடிப்பு அவருடைய வேலை செய்கிறாரு. அதே மாதிரி தான் ஜோசப் விஜயும்.